ரிஷப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 21 முதல் ஏப்ரல் 30 வரை. எதுக்கு இந்த தினப்பலன் சொல்கிறதுல என்ன நமக்கு அக்யூரசி கிடைக்குது அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டப்படி நம்ம ஜாதகத்தை ஒரு தடவை கணித்து நம்ம ரிப்போர்ட்டு கையில் வச்சுக்கிட்டோம்னா, குறிகாட்டிகள்னு பேர். எந்தெந்த பாவத்தை எந்தெந்த கிரகம் வழிநடத்துது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த தினப்பலன் சொல்லும்போது நம்ம ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் எங்கே போகிறாரு, அது எந்த பாவம், அந்த சந்திரன் போகிற நட்சத்திர கிரகம் நமக்கு எந்த பாவத்தை இயக்குவார், இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறபடி நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா பலன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய கேள்விகள், இப்போ நம்ம ஒரு காரியம் இன்றைக்கி பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கெல்லாம் அது கரெக்டாக பதில் கொடுக்கும். அதனால் ஒரு தடவை இந்த சிஸ்டத்துக்கு வந்து நீங்கள் அதை அடாப்ட் பண்ணுங்கள், சிறப்பாக ஜோதிடத்தை வழிநடத்தலாம். ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம், அதாவது 2 பாதம் ரிஷபராசியில் இருக்குது, 2 பாதம் மிதுன ராசியில் இருக்குது. மதியம் 1 மணிக்கு மிதுன ராசிக்கு சந்திரன் மாறிடுவார். இப்போ ரிஷபத்துக்கு செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். சனியோட நட்சத்திரத்தான் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கிறவர் மாலை 6:38க்கு குருவோட உபநட்சத்திரத்துக்கு மாறுறாரு. இப்போ இந்த செவ்வாய் புதன் சனி இந்த 3 கிரகமும் செயற்கை பலனையும் இன்னைக்கு தருது. அதனால் மனமகிழ்ச்சி இருக்கும், நுணுக்கமான காரியங்களை தன்னுடைய திறமையால் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். குழந்தைகளுக்கும் அந்த ஒரு வளர்ச்சிகள் உண்டாகும். நம்முடைய சந்தோஷம், அதாவது உற்றார் உறவினர்களோ நண்பர்களோ வழியில் நமக்கு சந்தோஷம் உள்ள நாளாக அமையும். ஏப்ரல் 22 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் போகிறாரு, அது ராகு சாரம் வாங்கி போகிறாரு. ராகு 10ஆம் இடத்துல கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கு தொழில் பலம் பணபலம் அதீதமாக நடக்கும். இப்போ ஒரு கண்டெய்னரு, ஒரு பெரிய பெரிய லோடு அனுப்புறது, இது மாதிரியான தொழில் ஆதாயங்கள் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு டிமாண்டிங்காக நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ராகு அப்படின்னாலே வலைதளங்கள், சைபர் கிரைமு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான ஒரு பிரம்மாண்டமான தொழில்கள். இப்போ காற்று ராசி அப்படின்றது கும்பராசி. ஆகாய விமானம், விமான பயணம், இதையெல்லாம் குறிக்கிறதுனால இது ரிலேட்டட் சம்பந்தப்பட்டது தொழில் பலத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கைகூடும். உங்கள் ஜாதகத்தில் ராகு 2, 6, 10 பாவ அதிபதியாக உபநட்சத்திர அதிபதியாக வந்திருந்தால் இன்னைக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும். ஏப்ரல் 23 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். 2ல் தான் குரு இருக்கார், அவரும் புனர்பூசத்தில் இருக்கார். குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்று பலனை தருகிறது. குரு சந்திர கிரக பலனை இன்றைக்கு முழுமையாக அனுபவிக்க இருக்கிறோம். லாபஸ்தான அதிபதி, அதனால் மிகச்சிறப்பாக இருக்கும். குருவனுடைய உபநட்சத்திரமான சனியும் அங்கே இருக்கார். மிக பிரபலமான மகிழ்ச்சியான நல்ல ஒரு வேல்யூ கொடுக்கறது, ஒரு பண ஆதாயம் கொடுக்குற நாளாக இன்னைக்கு அமையும். ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம், இரவு 8:14 வரைக்கும் இருக்குது. இது கடகராசியில் சந்திரன் போகிறத குறிக்குது, சனியுடைய சாரத்தில். இப்போ சனி எங்கே இருக்கார், நமக்கு லாபஸ்தானத்தில். அவரும் தன்னுடைய இன்னொரு சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கார். அதனால் சிறப்பு தான். ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். எதிர்பார்த்தபடி தொழில் நடக்கிறது, எதிர்பார்த்த நபர்களை சந்திக்கிறது, ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்டு, ஒரு கிரயம் பண்ணுறது, ஐடியில் ப்ராஜெக்டில் கனெக்ட் ஆகிறது. அதனால் நமக்கு திறமைகள் மேம்படுறது மட்டுமல்ல, சிறு சிறு பிரயாணங்கள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. வீடு விற்கிறது, வாகனம் விற்கிறது, பொதுவாக டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு ஆதாயமான நாளாக இன்றைக்கு அமைகிறது. ஏப்ரல் 25 சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம், நைட்டு 8:04 வரைக்கும். இன்றைக்கும் கடகராசியில் தான் சந்திரன் 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் இருக்கார். புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? புதன். அவர் ரேவதி நட்சத்திரத்தில், அதுவும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் எண்ணிய பணம் வரும், எண்ணிய நபர்களினுடைய ஆதாயம் ஆதரவுகள் கிடைக்கும், குடும்பமும் வளர்ச்சியாக இருக்கும், மலர்ச்சியாக இருக்கும். புதனுடைய உபநட்சத்திரம் சுக்கிரனாகவும் சூரியனாகவும் இருக்கிறபடினாலையும்
நமக்கு மிக மிக சிறப்பை தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். இது வந்து என்னெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறவங்க அல்லது ஷேரில் போடுறவங்க மற்றும் ஐடி லைனு மற்றும் கலைத்துறையில் இருக்கவங்க, விளம்பரத்துறையில் இருக்கவங்க, அனைத்து விதமான வணிகத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் இரவு 8:26 வரைக்கும் இருக்குது. சிம்ம ராசியில் சந்திரன் போகிறாரு. கேதுனுடைய பலனை தரப்போகிறாரு. இப்போ கேதுவும் அங்கேயே தான் இருக்கார். மக நட்சத்திரத்திலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார். புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, ஒருத்தரை சந்திக்கிறது அல்லது திருமண காரியங்களில் வந்து விசேஷமாக ஒருத்தர் உறுதிப்படுத்திக்கிறது, இது மாதிரியான அற்புதங்கள் நடக்கும். சந்திரன் கேது இணைவு பலன்களையும் கொடுக்கும். இளைய சகோதர வழியிலையும் சில நன்மைகளை உண்டாக்கும். மனசு ரீதியாக நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். ஏப்ரல் 27 திங்கட்கிழமை பூர நட்சத்திரம் இரவு 9:18 வரைக்கும் இருக்குது. சுக்கரனுடைய நட்சத்திரம் சிம்ம ராசியில் சந்திரன். சுக்கரன் எங்கே இருக்காரு? சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிருத்திகை 4ஆம் பாதத்துலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. அதனால் இன்னைக்கு நமக்கு சில யோசனைகள், மறைமுகமான சில செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து இருக்கும். சுப விரயங்களும் இருக்கும். அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு தூக்கம் கெடுறது, என்டர்டெயின்மெண்ட்டை அதீதமாக பயன்படுத்துறது, ஸோ அதிகமாக நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையோ அல்லது அதிகமாக வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்துறதுனாலையோ உடலில் வந்து கொஞ்சம் உபாதைகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை உத்திர நட்சத்திரம். ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது, 3 பாதம் கன்னி ராசியில் இருக்குது. இப்போ கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும்போது சூரியன் என்பவர் நமக்கு 12ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பரணியில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனாலையும், அந்த சுக்கரன் நம்ம லக்னத்திலேயே இருக்கிறதுனாலையும், அப்போ வந்து 12ஆம் இடம் என்பது பிரயாணம் குறிக்கிறது, களைப்பாக இருக்கிறது, உடல் அசதியாகிறது. அதே நேரத்தில் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் மனசு அலைமோதுறது, அவஸ்தைப்படுறது இதெல்லாம் இருக்கும். ஏன்னா சந்திரன் உடைய பயணம் வந்து சூரியனை போல செயல்படுவதனால் நமக்கு விரைய சூரியனாக இருக்கிறார். கொஞ்சம் நாம் வந்து இதில் எல்லாம் கவனம் எடுத்துக்கிட்டு உடல்நிலையை பாதுகாக்கணும். ஏப்ரல் 29 புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம் சிறப்பான நாளாக அமைகிறது. நமக்கு 3ஆம் அதிபதி தான் சந்திரன். அதனால் ஒருத்தர் விரும்புறது, கருத்து உறுதி பண்ணிக்கிறது இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். கலைத்துறையிலையும் மீடியாவிலையும் விளம்பரத்துறையில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கமிஷன் வகை ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 30 வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் கன்னிராசிலையும் 2 பாதம் துளாராசிலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மதியம் 1:13 துளாராசிக்கு வந்துடுவார். 5ல் இருக்கிற சந்திரன் 6க்கு வந்துடுவார். செவ்வாயினுடைய பலனை எப்படி தருகிறார் அப்படின்னு கேட்டால், இப்போ லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில் புதனோட சேர்ந்து ரேவதியில் இருக்கார். அதனால் செவ்வாய் புதன் அப்படிங்கிறது விருப்பப்பட்டவர்களோட சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட், பார்ட்டி என்கேஜ்மெண்ட் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.